அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் ஆரம்பம் தேவனிடமிருந்து என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனை கொஞ்ச நேரம் ஸ்தோத்தரிப்போமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆதி மந்தமானவரை மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். அல்பா உமையானவரை நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரை மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். முந்தினவரும் பிந்தினவருமானவரை மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். அல்பா உமையானவரை மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். சேனைகளின் கர்த்தாவை மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். பரலோக தேவனை மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். நித்திய பிதாவை மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். நாம் இப்போது ஜெபம் பண்ணி ஆரம்பிப்போம். அன்புள்ள சப்பா, அந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் உங்களுடைய சமூகத்தில் கடந்து இருக்கிறோம். அதுபோல் ஒவ்வொரு பைகளையும் தேவனுடைய கிருபை நிரம்பட்டோம். அதுபோல் நீங்கள் ஆளுகை செய்யுங்க சப்பா. இந்த நேரம் முழுவதும் நாங்கள் இருக்க கிருபை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் ஒரு பாடலை பாடுவோம், மகிமைப்படுத்தி பாடுவோம். கொண்டு யுத்தம் செய்வார். உனக்குள் இருக்கிற கொஞ்ச பலன் போதும், உன்னை கொண்டு யுத்தம் செய்வார். ராஜாக்களும் விழுவார்கள், சேனைகளும் விழுவார்கள், ஜெயமெடுக்க செய்திடுவார். கர்த்தர் நம்மை வாழ வைப்பார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் நம்மை உயர்த்திடுவார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் நம்மை உயர்த்திடுவார். உனக்குள் இருக்கிற கொஞ்ச பலன் போதும், உன்னை கொண்டு யுத்தம் செய்வார். உனக்குள் இருக்கிற கொஞ்ச பலன் போதும், உன்னை கொண்டு யுத்தம் செய்வார். கொஞ்சம் எண்ணெய் போதுமே, பஞ்சமெல்லாம் மாறுமே, ஆனந்தமாய் வாழ்ந்திடுவோம். தலை நிமிர்ந்து வாழ செய்வார். கொஞ்சம் எண்ணெய் போதுமே, பஞ்சமெல்லாம் மாறுமே, ஆனந்தமாய் வாழ்ந்திடுவோம். தலை நிமிர்ந்து வாழ செய்வார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் நம்மை உயர்த்திடுவார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் நம்மை உயர்த்திடுவார். உனக்குள் இருக்கிற கொஞ்சம் பலன் போதும், உன்னை கொண்டு யுத்தம் செய்வார். உனக்குள் இருக்கிற கொஞ்சம் பலன் போதும், உன்னை கொண்டு யுத்தம் செய்வார். கொஞ்சம் கண்ணீர் போதுமே, தலைமுறையை தந்திடுவார். இந்த எல்லாம் நீங்க செய்வார். பாடல் பாடி துதிக்க செய்வார். கொஞ்சம் கண்ணீர் போதுமே, தலைமுறையை தந்திடுவார். இந்த எல்லாம் நீங்க செய்வார். பாடல் பாடி துதிக்க செய்வார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் நம்மை உயர்த்திடுவார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் நம்மை உயர்த்திடுவார். உனக்குள் இருக்கிற கொஞ்சம் பலன் போதும், உன்னை கொண்டு யுத்தம் செய்வார். உனக்குள் இருக்கிற கொஞ்சம் பலன் போதும், உன்னை கொண்டு யுத்தம் செய்வார். கொஞ்சம் விசுவாசம் போதுமே, வியாதி எல்லாம் நீங்கிடுமே, அதிசயங்கள் செய்திடுவார். கர்த்தர் நம்மை வாழ வைப்பார். கொஞ்சம் விசுவாசம் போதுமே, வியாதி எல்லாம் நீங்கிடுமே,
அதிசயங்கள் செய்திடுவார். கர்த்தர் நம்மை வாழ வைப்பார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் நம்மை உயர்த்திடுவார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் நம்மை உயர்த்திடுவார். நமக்குள் இருக்கிற கொஞ்சம் பலன் போதும், உன்னை கொண்டு யுத்தம் செய்வார். நமக்குள் இருக்கிற கொஞ்சம் பலன் போதும். கர்த்தரையும் சோதரிவோம். சோதரம் 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 சோதரம். கரங்களை உயர்த்தி கர்த்தரை சோதரிப்போமா. சோதரம் 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 சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. துதியான மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். ஆமென். நான் ஒரு வேதத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 24-25 வசனங்கள். பூமியில் சிறியவைகளாயிருந்தும் மகா ஞானமுள்ளவைகள் நான் கொண்டு அவையாவன. அற்பமான ஜந்துவாயிருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும். இந்த வசனத்தில் எறும்பை பற்றி நாம் பார்ப்போம். நமக்கு அனைவருக்கும் தெரிந்த ஒரு உயிரினம் எறும்பு. எறும்பு உயிரினத்திலேயோ மிக சிறியது. எறும்பு மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கும். கூட்டமாக தான் எப்பயுமே இருக்கும். அதுக்கு நம்ம ஒழுங்காக நடக்கும். கோடை காலத்திலே உணவை சேமித்து வைத்து அதை குளிர்காலத்தில் சாப்பிடும். அதுபோல் நம்மளும் சுறுசுறுப்பாக இருக்கணும். வேத வாசிக்கிறதுலையும் ஜெபம் பண்ணுறதுலையும் தேவனை துதிக்கிறதுலையும் ஒவ்வொரு வேலையிலையும் சுறுசுறுப்பாக இருக்கணும். இதுபோல் ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியமாக இருக்கணும். வேலை செய்கிற இடத்துலையும் குடும்பத்துலேயும் சபையிலையும் ஐக்கியத்தோடு இருந்து இருக்கணும். அதுபோல் எதிர்காலத்துக்காக சேமித்து வைக்கணும். வேலை செய்ய நல்ல வேலை செய்து அதை சேர்த்து வைக்கணும். நிறைய பேர் கடனில் பிரச்சனையாக இருக்காங்க. அந்த கடனை அடைக்கிறதுக்கு அவங்க நல்ல வேலை செய்யணும். பரலோக ராஜ்யத்திலும் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கணும். ஆமென். இதுவரைக்கும் கேட்ட வாசனத்தில் இந்த எறும்பு நமக்கு ஒரு உதாரணமாக இருந்துச்சு. அதுபோல் சிறுபிள்ளைகளும் நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம எல்லாரும் படிக்கிற நேரங்களில் படித்து எதிர்காலத்துக்காக முன்னேறணும். அதுக்காக முயற்சி செய்யணும். ஜெபிக்கணும், வேத வாசிக்கணும். இப்போது நான் ஜெபிப்போம். இயேசுப்பா ஸ்தோத்திரம். இந்த நாள் ஆசிரியங்க. இந்த நாளில் நாங்கள் இவங்களாம் ஆராதித்த இயேசுப்பா இந்த நேரம் எல்லாம் எங்களோட கூட இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். நீ இருக்கிற நேரங்களே கற்று நீங்கள் பார்த்து வைத்துக்கொள்ளுங்க. ஆளுகை செய்யுங்க. இயேசு நமக்கு பிதாவே. ஆமென். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. ஆமென்.